நல்லாண்டவரே சோத்திரமே சுவாமி, இந்த மாநிலத்திற்காக சிந்திக்கிறமையா. இந்த வார்த்தைகள் கேட்கும் ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக குடும்பமாக ஆக்கியும் கஷ்டங்கள், துக்கங்கள், பாடுகள், தொல்லைகள் எல்லாவற்றையும் கருத்து இந்த வார்த்தைகள் வசனங்கள் மூலமாக கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாது. துதியும் கனமும் மதுமை மேற்பரமாய் இயேசு கிறிஸ்து நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், உன்னை கண்மணி போல் நான் காப்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன், உன்னை கண்மணி போல் நான் காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. கலங்காத திகையாத மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே, திகையாக கலங்காத மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த மலை வேளத்திலே கூட உங்களை சந்திக்க தேவன் செய்த கிருபைக்காக நன்றி. பிரியமானவர்களே, மனுஷனுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கை எந்த வாழ்க்கைன்னா இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை தான். ஆமென். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை. அந்த இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை எந்த வாழ்க்கைன்னா முழு உள்ளத்தோடு முழு உள்ள மனதோடு யாரை ஜெபிக்கணுமாமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முழு உள்ளத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு. அப்ப சேவிக்கும் போது என்னாச்சுன்னாக்கா இந்த பணம் காசெல்லாம் நமக்கு அதிகமா தேவைப்படாது. ஆண்டுடைய ஆசீர்வாதம் இருந்தாலே நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கு எப்படி பாடுறாரு அவரு. அப்போ பணம் வேணும். எதுக்கு வேணும்? தேவைக்கு வேணும். நம்ம சந்தைக்கு போறோமா, இங்க போறோமா, இங்க போறோமா, நம்ம அப்பப்போ இது சமாச்சாரம் வேணும். நம்ம ஐஸ்வர்னு சொல்ற மாதிரி இந்த ஐஸ்வர்யன் என்ன பண்றான், மூட்டைகள் எல்லாம் அடுக்கி கொண்டு வந்து வீட்டுல வச்சுட்டு நைட்ல படுத்து தூங்கும்போது என்ன சொல்றான்னாக்கா, அவன் ஆத்மாவை பார்த்து, ஆத்மாவே நீ பயப்படாத, உன் எத்தனையோ உனக்கு வருஷங்களுக்கு நான் என்ன பண்ணுகிறேன், ஆகாரம் சேர்த்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு அவனுக்கு அவன் சொல்லி படுக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றது என்ன, அட பைத்தியக்காரா, இன்னைக்கு நைட்டே உனி எடுக்கும்போது இதெல்லாம் யாரதான் சாப்பிடுது. அப்போ அந்த சாப்பாடு மேல நாம பிரியம் வைக்காம யார் மேல, அவன் என்ன சொல்ற படுத்துட்டு மூட்டைகளை கொண்டு வந்து அடுக்கி வச்சுட்டான். அடுக்கி வச்சுட்டு அவனுக்கு அவனே சொல்றான், அவன் ஆத்மாவே நீ கவலைப்படாத, அநேக நாட்களுக்கு உனக்கு சாப்பாடு இருக்கு அப்படின்னு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்ற, பைத்தியக்கார இன்னைக்கு சாயந்தரமே நான் நீ சாக போறேன்னு இதெல்லாம். அப்போ சாப்பாடு வேணுங்கிறது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அவரை நாம் எப்படி அவரை நினைக்கணும், நினைக்காம இருக்கவே கூடாது. அல்லேலூயா. இந்த மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென். அல்லேலூயா. அவனை பார்த்து என்னாச்சு, தூக்கிட்டு வர்றாங்க. யார் பார்த்து? ஆண்டவர் பார்த்து அவனை தூக்கிட்டு வர்றாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மகனே உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நம் முன்னோர்கள் செய்த பாவங்கள், நம்ம அந்த காலத்துல நம்ம தாத்தா பீத்தா காலத்துல நம்ம பாட்டன் பீட்ட காலத்துல செஞ்ச பாவங்கள், அந்த அவங்க எல்லாம் ஒரு புண்ணியம் பண்ணி, எங்க பாட்டி எனக்கு புண்ணியம் பண்ணதுனால நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன்.
அல்லேலூயா. அவங்க யாருக்குமே என்ன பண்றது, எந்த துரோகம் பாவம் திட்ட தெரியாது. இந்த அம்மா மாதிரி திட்டவே தெரியாது, அடிக்கவும் தெரியாது. அப்படி வாழ்ந்து போயிட்டாங்க அவங்க. அப்ப அவங்க வாரிசுக்காக எங்களை என்ன பண்ணிருக்காருனாக்கா நல்லா நினைச்சிருக்காரு. அல்லேலூயா. அதுதான் பாவங்கள். ஆண்டவர் பூலோகத்துக்கு எதுக்கு வந்தாருன்னு சீக்கிரம் இது கேளணும், முன்ன விவரமா கேளணும். ஆண்டவர் பூலோகத்துக்கு எதுக்கு வந்தாருன்னா, நம்ம மாதிரி இருக்கிற பாவங்களை மனம் திருந்த வச்சு அவங்களை பரிசுத்தப்படுத்தி பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு வந்திருக்காரு. அல்லேலூயா. வானத்திலிருந்து பூமிக்கு எப்படி வந்தாரு, நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம் துக்கங்களை அவர் சிலுமையில சுமந்து கொண்டு, அது மாத்திரம் இல்ல, நமக்காக அவருடைய ஜீவனை கொடுக்க வந்தார். யாருடைய ஜீவனை? நம்முடைய பாவங்களுக்காக இயேசு சுவாமியுடைய உயிரை கொடுக்க நமக்காக வந்தார். ஆனா ஜனங்கள் ஏற்றுக்கொண்டாங்களா? இல்ல. நல்லது கெட்டது அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா? தெரியா. அந்நேரத்துக்கு சாப்பிடணும், அந்நேரத்துக்கு காசு வேணும், அந்நேரத்துக்கு பணம் வேணும், அந்நேரத்துக்கு என்ன பண்ண நல்லா இருக்கணும். ஆனா இதெல்லாம் கொடுக்கறது யாரு? அவரை மறந்துடுவோம். இங்க ஆண்டவர் சொல்றாரு, உங்களை குணமாக்கவே நான் வந்திருக்கிறேன், உங்களை சுகமாக்கவே நான். அப்போ நம்ம 7 படிக்கிற ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். காரணம் என்னன்னா, அவரு ஒருத்தர் கூப்பிட்டாச்சுன்னா அவனுக்கு எல்லா கஷ்டமும் யாரு? ஆண்டவர் தான் பண்ண. அவனுக்கு வர்ற எல்லா கஷ்டத்திலையும் ஆண்டவர் தான் கூட இருப்பார். ஆண்டவர் கூப்பிட்டாச்சு இல்லையா? யாரு? உங்களை எல்லாம் கூப்பிட்டு இருக்காரு. உனியெல்லாம் நம்ம எல்லாமே கூப்பிட்டு இருக்காரு. இருக்கிற எல்லாரையுமே யார் கூப்பிடுது? அவரு கூப்பிட்டு என்ன பண்ணுவாரு? அவரே நம்மள இந்த கஷ்டம் வந்தாலும் பார்த்துக்குவாரு. என்ன அப்போ அந்த நம்ம ரூத் பாருங்க, ஏன்னது கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்போ அழைத்தவர் நம்மள என்ன பண்ண மாட்டாரு? கைவிட மாட்டாரு, கைவிடவே மாட்டாரு. நாம என்ன பண்ணிடுறோம்? அவரை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் நம்மளை கடைசி வரைக்குமே கைவிட மாட்டாரு. ஆமென். அல்லேலூயா. அப்போ இங்க இவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம பலி செலுத்துறதுலயோ இல்ல ஆடு வெட்டுறதுலயோ மாடு வெட்டுறதுலயோ நமக்கு எந்த புண்ணியமும் இல்லை. ஆடு மாடு வெட்டுறதுல அது நம்ம பாவம் பண்ணிட்டு ஆட்டை கொண்டு வெட்டினாக்கா, மாட்டை கொண்டு வெட்டினா நம்ம பாவம் தீருமா? நம்ம பாவத்துக்காக பலியானது யாரு? இயேசு சாமி. யார் பாவத்துக்காக? நம்ம செஞ்ச பாவத்துக்காக பலியானது இயேசு சாமி. அப்புறம் நாம ஒரு கோழியை கொண்டு பண்ண பாவம் செஞ்சுட்டு நம்ம ஒரு கோழி அறுத்து ஆட்டை வெட்டினா அது பாவம் செஞ்சு போகுமா? இங்க 13 படிக்கிறோம். 13 பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதில் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே நினைக்க வந்து. யார? நல்லவங்களை கூப்பிட ஆயேசுனாரு வரல, நம்ம மாதிரி இருக்கிற பாவிகள். நாம என்ன பண்றோம்? சாப்பாடு கிடைச்சா என்ன பண்ணிடுறோம்? தூங்கிடுறோம். ஆனா சாப்பாடு யாரு கொடுத்தாங்கன்னு நம்ம நினைக்கிறோமா? ஆமேனே இல்லையா? சாப்பாடு உடனே சத்தியவே சொல்ற, சாப்பிட்டு உடனே என்ன ஆயிரு? தூக்கம். தூக்கம் கொண்டு வர்றது யாரு? அண்ணா வரைக்குமே தூக்கம் வராது. சாப்பிட்ட உடனே திடீர்னு ஏசாமி நினைச்சிட்டாக்கா ஆசீர்வாதம் வந்துருமே. பிசாசு எதிர்பார்க்கிறேன் இல்லையா? அப்ப சாப்பாடு சாப்பிட்ட உடனே என்ன வரும்? தூக்கம் வரும். அப்ப பிசாசு நினைக்கிற அவன் பிசாசு நம்ம ஏசுசாமி நினைக்கவே கூடாது. அந்த அளவுதான் சில காரியங்கள் கொண்டு வருவான். அதை நம்ம உடைக்கிறதே என்ன பண்ணணும்? இயேசுவே உனக்கு சோத்திரம். அல்லேலூயா. இயேசுவே உனக்கு சோத்திரம். அப்போ நம்ம கீழே 18 படிக்கிற மகன் அவர் இவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பான் என்றார். என்ன சொல்றான்? என் மகன் செத்து போயிட்டான், நீ அவன் மேல கை வை. என்ன ஒரு நம்பிக்கை பாரு. செத்துட்டேன் 4 பேருக்கு சொல்லிடுவாங்க, ஊரு உலகத்துக்கெல்லாம் சொல்லுவாங்க, வருவாங்க, பாடகை கட்டுவாங்க, தூக்கிட்டு போய் கொள்ளையில் போச்சிருவாங்க. ஆனா இவனுக்கு என்ன நம்பிக்கை? என் மகன் செத்துட்டான், ஆனாலும் கூட நீ என்ன பண்ற? ஆண்டவரை
நீ வந்து அவன் மேல கை வைக்கணும், அப்பொழுது பிழைப்பாய். இதுதான் நம்பிக்கை. நினைச்சதுக்கெல்லாம் நான் ஆஸ்பத்திரி போறேன், நினைச்சதுக்கெல்லாம் நான் வைத்தியம் பாக்குறேன், அப்படி இல்லை. நம்மளை உண்டாக்குன ஆண்டவர் கூட இருக்கிறாருங்கிற ஆஸ்பத்திரிக்கும் போல தப்பு இல்லை. குஷ்டரோகிகள் 10 பேரை குணமாக்கும் போது அவருக்கு முடியாமையா நீங்க பாஸ்டர் கிட்ட போங்க, நீங்க ஆசாரிகள் கிட்ட போறேன்னு சொன்னது. ஆனா இயேசுநாதரை பார்த்த உடனே இவங்க குணமாயிட்டாங்க. இன்னும் அதுக்கு பிறகு ஆசாரிகளும் தேவையில்லை, ஊழியக்காரரும் பாஸ்டர்களும் தேவையில்லை. அது யாரு உணர்ந்தாங்கன்னா அதுல ஒருத்தன் தான் உணர்ந்தான். அந்த 9 பேர் என்ன பண்ணாங்க? வந்தாங்களா இயேசுநாதர்கிட்ட? அப்ப ஆண்டவர் கேட்டாரு, நீ குணமானது 10 பேர் தானே, மிச்சம் 9 பேரு எங்க? அப்ப அவங்க போயிட்டாங்க வீட்டுக்கு. அப்ப அவங்க நல்லா இருக்கும்போது, அவங்க குஷ்டரோகமா இருக்கும்போது ஆண்டவரை பத்தி அவர் எங்க கூப்பிட்டாரு வருவார். நல்லான உடனே என்ன போச்சு? இதுதான் மனுஷனுக்கு இருக்கிற சில்லறத்தனம், இதுதான் மனுஷனுக்கு இருக்கிற நாய் பூச்சி. ஆண்டவர் நமக்கு செஞ்ச நன்மைகள் நம்ம இருக்கலாம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி. ஆனா இவர் என்னவன்னு சொல்றாருன்னா, கட்டாயமா நீ வந்து தொட்ட ஒண்ணு ஆண்டவரே என்னுடைய மகன் உயிரோடு வந்துடுவான். அப்படி நம்ம இங்க பாக்குறோம். 20 படிக்கிற மகள் 20 படி. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசம்ங்கிறது வேணும். என்ன வேணும்? நமக்குள்ளார ஒரு விசுவாசம் வேணும். அங்க ஒருத்தன் வந்து சொல்றா, நீ வந்து கையை வச்சு அவன் மகன் பொழைப்பான், பொழைச்சிட்டான். இங்க வந்து 12 வருஷமா பெரும்பாடு உள்ள ஒரு பொம்பளை, எத்தனையோ கோடிக்கணக்கான வீடு வாசகெல்லாம் வித்து கூட செலவு பண்ணி கூட குணமாகாத ஒரு பொம்பளை, அவளுக்கு என்ன, நான் ஐயாவுடைய வஸ்திரத்தை தொட்டாலே அந்த மாதிரி நமக்குள்ள நடக்கிற விசுவாசம் இருக்கும். நீங்க நல்லா விசுவாசம் இருப்பீங்களா? விசுவாசம் இருக்கிறவர்கள் பாக்கியவான். அல்லேலூயா. நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசு சுவாமி, எங்களுக்கு இன்னும் விசுவாசம் அதிகமாக தாரும் ராஜா. எங்களை நல்ல விசுவாசிக்கும்படி எங்கள் இருதயங்களை திறக்கும்படியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.